கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சாமுவேல் இல்ல, சாமுவேல். சாமுவேல் சாமுவேல் சொல்லுங்க. சாமுவேல் பேர் வைக்கிறாங்க. சாமுவேல் பேர் வச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே பண்ணாத எங்க விட்டுறாங்க. நிறைய பேர் எனக்கு இது செஞ்சீங்களா, நான் அதை செய்யறேன், நான் இதுவா எனக்கு பண்ணி விட்டீங்களா, நான் அதை பண்றேன்னு சொல்லுவோம். பண்ணி விட்டோட என்ன பண்ணுவோம்? அத காத்தல விட்டுருவோம்ல. அப்படி என்ன பண்ணுவோம்? இந்த ஆண்டி என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு குழந்தை தானே, மாலா நம்ம சர்ச்சை விட்டு போயிட்டு போய் என்ன பண்ணலாம், காமிச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரிலாம் யோசிக்கல, இட்டு போய் விட்டுட்டாங்க. பிறகு இந்த அண்ணா ஆண்டிக்கு 5 பிள்ளைங்க பிறந்தாங்களா? சாமுவேல் கடிச்சு எத்தனை பிள்ளைங்க? 5 பிள்ளைங்க பிறந்தாங்களா? நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி, இந்த கதையில என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஏசப்பா கிட்ட எந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? பதில் தருவாரு. நீ ஏசப்பா வந்து கேளு, உங்க வீட்டுல பிரச்சனையா? அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மா அடிக்கிறாரா? உங்க வீட்டுல ஏதாச்சும் எப்ப பார்த்தாலும் கடகாரங்க வந்து கத்திக்கிட்டே இருக்காங்களா? ஏதாச்சும் பிரச்சனை உன்னால முடியலையா? அம்மா அழுதுகிட்டே இருக்கிறத நீ பாக்குறியா? அப்பா அழுதுகிட்டே இருக்கிறத நீ பாக்குறியா? ஏசப்பா கேளு, ஏசப்பா எங்க வீட்டுல எல்லாம் மாறணும், என் குடும்பத்துல சந்தோஷம் வரணும், என் குடும்பத்துல நிம்மதி வரணும்னு சொல்லி நீங்க இந்த சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணீங்களா? ஏசப்பா உங்க ஜெபத்தை கேட்டு நிச்சயமா சொல்றேன். அதனால எப்படி எழுதாங்க குழந்தைகள் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதாங்கல்ல. அந்த பாஸ்டர் கூட அதனால பார்த்து சொன்னாரு, குடிச்சிட்டு வந்துட்டா போல ஜெபம் பண்ணலான்ற மாதிரி நினைச்சாரு. அப்படியே அழுது ஜெபம் பண்ணான். நீ ஜெபம் பண்ணினா அண்ணாண்டியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சது போல அவங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைய கொடுத்தாரு இல்லையா? நீ என்ன கேட்கறியோ அது உங்க வீட்டுல ஏசப்பா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தருவாரு. எத்தனை பேருக்கு உங்க வீட்டுல சந்தோஷம் சமாதானம் எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்களா ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம். நான் சொல்றது அப்படியே சொல்ல போறீங்க. எல்லாம் கண்ண பண்ணுங்க. ஒரு நிமிஷம். பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். மத்தேயு 5:5. சரி, உங்க ஒர்க் புக்ல உங்களுக்கு புக் எல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா? வீட்டுல போயிட்டு இந்த 3வது நாள் பாடத்துக்கு கலர் பண்ணி வசனம் எல்லாம் எழுதி நீங்க என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸா முன்னாடி வந்து டான்ஸ் ஆட போறீங்க. யாரு எல்லாம் 3 நாள் வசனம் சொல்றீங்க வாங்க. முதல்ல வசனம் சொல்லுவோம், அடுத்து டான்ஸ் ஆடுவோம், அடுத்து கிஃப்ட் வாங்குவோம், அப்படியே வீட்டுக்கு